கூட்டத்தை சேர்த்துறதெல்லாம் வந்து பெரிய சாமர்த்தியமே கிடையாது. இப்போ இளையராஜா ஃபங்க்ஷனுக்கு லட்சக்கணக்கில் உட்காந்து, அங்கேயும் தான் லட்சக்கணக்கில் உட்காந்துருக்காங்க. திருமாவளவன் நடத்தின ஒரு மீட்டிங், இதை விட பெரிய கூட்டம் போச்சு. சினிமாவிலேயே நடிக்காத திருமாவளவனுக்கு அதை விட பெரிய கூட்டம். முந்தா நாள் விளம்பரம் போட்டு இன்னைக்கு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டாங்க இளையராஜா. அது கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அவரை ஏற்றி விட்றதை பற்றி ஆட்சேபம் இல்லை. அது ஓட்டாமா இருப்பாங்க. 10,000 தரையா 10,000 தரையா சொல்கிறேன். நானும் முக்தாரும் ஒரு பேட்டி கொடுத்தோம் முதல் முறையாக சேர்ந்து. 30 லட்சம் பேர் பார்த்தாங்க. அதுக்கு ஒரு டிவியில் இன்னைக்கு ஒரு அது ஒரு ரெக்கார்டு இருந்தார். அவ்வளோ பேர் பார்த்ததே கிடையாது. காந்தராஜ் முதலமைச்சர் எழுதுற, முக்தார் முதலமைச்சர் எழுதுற, 30 லட்சம் பேர் டிவியில் தேடி பார்த்துருக்காங்க. நான் ஒன்று போய் ஊடாக போய் விளம்பரம் பண்ணி நான் பேசுறதுக்காக தேடி சேனலை தேடி பார்த்தேன். ஆட்களை வச்சு கூட்டிகிட்டு வரேன். அப்போ நான் விஜய் விட தெரியாது. ரஜினிகாந்த் அவர்களுக்கு விஜய் மீது ஏதாவது சின்ன வருத்தமோ பொறாமையோ இருக்கு? தன்னுடைய அனுபவத்தை சொல்றாருங்க. ரஜினி என்னென்ன அவஸ்தைப்பட்டாரோ அதே அவஸ்தைத்தான் விஜயும் பட்டு கொண்டிருக்கிறார். அதனால அவர் வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லையோ. தலைவர் உடம்பு சரியில்லைங்கிறாரு. உன் கட்சி ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவர் செத்தாலும் பரவாயில்லன்னு கூப்பிடுறியாடான்னு ரசிகங்க கேட்க ஆரம்பிச்சாங்க. பேக் ஃபயர் ஆயிடுச்சு. சரி, ரஜினி வரல, விட்டுட்டார் அமித்ஷா. அப்புறம் அப்படி தேடினார். இந்த தம்பி மட்டும் இப்போ சுற்றி ஓய் பிரிவு இது பாதுகாப்புன்னு போக சொல்லி உளவுத்துறையை சுற்றி போட்டாரு. அருண்கிற ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கட்சியில் சேர்த்துட்டாரு. எங்கெல்லாம் சொத்து வச்சிருக்கேங்கிறத அவர் பார்த்து சொல்லிட்டு இருக்காரு அமித்ஷா கிட்ட. இவர் யாரையெல்லாம் சந்திக்கிறார், யாரை பார்க்குறாருங்கிறத வந்து உளவுத்துறையை அமித்ஷாவுக்கு சொல்லிட்டு இருக்கு. ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கூட அமித்ஷாவுக்கு தெரியாமல் ஒரு ஆள் போக முடியும். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். குறிப்பாக எஸ்பிபி அவர்கள் பேசும்போது சொன்னீங்க, எஸ்பிபி இளையராஜா சண்டைக்கு காரணம் வந்து வாடா போலான்னு சொல்றது கூட ஒரு காரணமா இருக்கலாம்னு சொன்னீங்க. அப்படின்னு சொன்னதா கேள்விப்பட்டிருக்கீங்க. நேற்று ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா, எஸ்பிபி அவர்கள் இளையராஜா பாடலை பாடும்போது அமெரிக்காவில் பாடிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு டைமில் 6 மணிக்கு மேலே வந்து பாடக்கூடாது, காப்பி ரைட்ஸ் வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோடனே உடனடியாக பாட வேணான்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கலன்னா என்ன மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிபியை சொன்னதாகவும் சொன்னார். ஆனாலுமே வந்து இவ்வளோ கராராக இருந்தவர் எஸ்பிபி அவர்கள் மகள் மறைந்த போதும் மனைவி மறைந்த போது கூட அழுகலை. நான் எஸ்பிபியை கண்ணீர் விட்டு அழுதார் இளையராஜா அப்படின்னு பேசியிருக்காரு இல்லையா? இதை எப்படி பார்க்குறீங்க? அறிமுகப்படுத்தின தவறு தான். பாரதி ராஜாவும் எஸ்பி பாலசுப்ரமணியம் இல்லைன்னா இளையராஜாவினுடைய வாய்ப்புகள் இன்னும் தள்ளி போயிருக்கும். ஓகே, கேப்பா வராமல் இருந்திருக்க மாட்டாரு, தள்ளி போயிருக்கும். பாரதி ராஜா வந்து பாரதி ராஜா இளையராஜா 2 பேரும் ஒரே தேனி அள்ளி நகரத்தை சேர்ந்தவங்க, ஒரே ஊர், ஒன்னா சுத்தினவங்க. பாரதி ராஜா வந்து பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்கறதுக்காக வந்தவர் தான் சென்னைக்கு வந்தார். அவர் ஆக்சுவலா வந்து கவர்மெண்ட்ல ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தான் இருந்தார். அம்மா ஊசி போடுற இது ஹெல்த் இன்ஸ்பெக்டரா இருந்தார். ஹெல்த் இன்ஸ்பெக்டராக தான் இருந்தால் அம்மா ஊசியெல்லாம் போடுறதுக்கு தான் வேலைக்கு வந்து சேர்ந்தார். அதை விட்டுட்டு தான் பெட்ரோல் பங்க்ல வேலையில் இருந்தார். அப்போ தான் அவர் வந்து பாபு நந்தன் கோட்னு என்னமோ ஒரு டைரக்டர், அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக போய் ஜாயின் பண்ணி அப்படியே சினிமாவுக்குள்ளார வந்துட்டார். சினிமாவுக்கு வந்துட்டாருன்னு உடனே இவங்க பாரதி ராஜாவை தேடிக்கிட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே எல்லாம் ஒட்டுக்கா ஒரே ரூமில் தங்கிக்கிட்டு இருந்து சான்ஸ் எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கும்போது இளையராஜா இவருக்கு பாரதி ராஜாவுக்கு முன்னாடி பாரதி ராஜா நுழையும் போது முத்துராமனும் ஒரு நந்திதா தாஸ்ன்னு ஒரு வங்காள நடிகர்லாம் சேர்ந்து அவார்டு வாங்கிச்சு. அந்த படத்தில் தான் இவர் வந்து டைரக்டராக, அது அசிஸ்டன்ட் டைரக்டராக என்ட்ராங்க. அதைத்தான் புதுமை பெண்ணு சொல்லி ரேவதி வச்சு ஏவிஎம் திருப்பி எடுத்தாங்க அதே படத்தை. அந்த படத்தில் உள்ள நுழைஞ்சிட்டாரு, சினிமாவில் என்டர் ஆகிட்டார். உடனே இவங்க வந்துட்டாங்க. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்களும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தேடி இது பண்ணும்போது இவர் மூலமாக அறிமுகம் வந்தது. அப்போ எஸ்பி பாலசுப்ரமணியம் இன்னொரு இடத்துல தங்கியிருந்தார். அவர் வீட்லேயும் இவர் வீட்லேயும் மாறி எஸ்பிபி தனக்கு பாட சான்ஸ் கிடைக்கிற இடத்துல இவங்களை அறிமுகப்படுத்துறது, இந்த மாதிரிலாம் பண்ணி அப்படி தான் உள்ளே வந்தாங்க. எல்லாம் ஒன்றா கஷ்டப்பட்டவங்க. அதில் அந்த உரிமையில் தான் அவர் வந்து இது பண்ணது. அப்போ தான் இந்த காப்பிரைட் விவகாரத்தில் அவங்களுக்கு பெரிய தகராறுலாம் வந்து. அதுக்கப்புறம் எஸ்பிபி வந்து அவருடைய பாடல்கள்லாம் பாட மாட்டேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து அவருடைய பாடல்களை பாட மாட்டேன்றாங்க. எல்லாத்துக்கும் ஒம்புன்னு விட்டுறாங்க.
ஏன்னா இப்போ கூட சமீபத்தில் கூட ஒரு படத்துக்கு ஏதோ ஒரு கேஸ் போட்டாரு. கேஸ் குட் பேட் அக்லி. யாரோ பிரபலமானவங்க அஜித் படம். அஜித் படத்துக்கு. அஜித் படத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லி பிரகடனப்பட்டார். அது அது அவருடைய இஷ்டம், அதை நம்ம வந்து கேட்க முடியாது. அதை நம்ம காப்பிரைட்டை பற்றி அதை வந்து என்ன கேட்டாங்க, காப்பிரைட்டை பற்றி எனக்கு இருந்த அபிப்பிராயத்தை நான் சொன்னேன். அது வேற. ஒரு கலைஞனுக்கு வந்து தன்னை பார்த்து இப்போ வந்து என்னை வந்து ஒருத்தர் வந்து மிமிக்ரி பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, அது எனக்கு ஒரு கௌரவங்க. மிமிக்ரி பண்ணுற அளவுக்கு நான் வந்து பாப்புலராக இருக்கேன். அந்த மிமிக்ரியை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு என்னுடைய இது பாப்புலாரிட்டி இருக்குது. மிமிக்ரிங்கிறது வந்து ஒரு தனி ஒரு ஒரு அங்கீகாரம். உங்கள் பாட்டை வந்து மேடையில் பாடுறாங்கன்னா நம்ம உங்கள் பாட்டு எல்லா இடத்துலையும் கேட்குதுன்னு நினச்சி பார்த்து சந்தோஷம் தானே படம். ஆனால் படத்தில் யூஸ் பண்ணும்போது வியாபாரமாக பணம் சம்பாதிக்கிறாங்க, அதில் ஒரு பெர்சன்டேஜ் கேட்குறது தப்பு இல்லை இல்லையா? கேட்குறது தப்பு இல்லை, நீங்கள் வித்துட்டீங்க. அதை வந்து அதை கேட்க வேண்டியது வந்து தயார் ரைட்ஸ் கம்பெனி. நீங்கள் ஒன்றும் இலவசமாக போடலையே, அந்த பாட்டு காசு வாங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அது உங்களுக்கு இல்லையாது. நீங்கள் ப்ரொடியூசரு, நான் இசையமைச்சிருக்கேன். இந்த இசையமைச்சதுக்குன்னு பூரா காசு கொடுத்துட்டீங்க. அப்புறம் பூராவு தானே அது, அந்த படச்சூழல், அந்த பாட்டு எல்லாமே உங்களுக்கு தானே. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பராசக்தி படத்தை வந்து சிவாஜி வந்து நான் நடித்த படம் என்ன எனக்கு தான் உரிமைன்னு சொல்லி கேட்க முடியுமா? இல்லை கலைஞர் தான் கேட்க முடியுமா? பி.ஏ. பெருமாளுடைய படங்க அது, அவர் தான் தயாரிப்பாளர், அவருக்கு தான் அது சொந்தம். மாடர்ன் தியேட்டர்ஸின் மந்திரி குமாரி தான் கலைஞர் கதை வசனம், கலைஞருடைய உரிமை இல்லை. ஜூபிட்டர் பிக்சர்ஸுக்கு தான் அந்த படம் சொந்தம். அதில் எல்லா காட்சிகளும் அவருக்கு தான் சொந்தம். கலைஞர் அதில் உரிமை கேட்க முடியாது, சிவாஜி அதில் உரிமை கேட்க முடியாது. வித்தாச்சு. தோசையை கொண்டு வித்துட்டதுக்கு அப்புறம் சமையல் கடந்து நான் சுட்டேன்னு வந்து கேட்டீங்கன்னா நியாயமா? அவ்வளோதான். அப்போ அப்படி பார்த்தாக்கா ராகங்களை நீங்கள் பயன்படுத்தி மியூசிக் போடுறீங்க, அந்த ராகத்தை நீங்களா உருவாக்குனீங்க. அந்த மேளகர்த்தாக்கள் அவங்க அந்த குடும்பத்துக்கு சார்ந்தவங்க வந்து எங்கள் ராகத்தை தான் இதை ராகத்தை தான் யூஸ் பண்ணேன், அப்போ அது கொடு, அதுக்கான காசு கொடுன்னு கேட்டால் கொடுப்பீங்களா? கிட்டாரை யூஸ் பண்ணி கிட்டார் கண்டுபிடிச்சவங்க வந்து எங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி அது காசு கொடுன்னு கேட்டால் கொடுப்பீங்களா? முடிஞ்சு போச்சு. இட் ஹஸ் கம் டு எக்ஸிஸ்டன்ஸ். அது இது என்னுடைய விளக்கம். அது ரைட்டாக தப்பான்னு தெரியாது. குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் பேர் குறிப்பிடாம ஏஆர் ரஹ்மான் வந்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவரை நோக்கி போயிட்டாங்க. அவரால் வளர்ந்த நடிகர்கள், வளர்ந்த தயாரிப்பாளர்கள், வளர்ந்த இயக்குநர்கள், ஏன் நான் உட்படன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவரையும் சேர்த்து தான் சொல்றாரு. ஆனால் அதையெல்லாம் மீறி தான், அதெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை, அதெல்லாம் மீறி தான் இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா அந்த டைம்ல என்ன சார் நடந்தது? எப்படி அந்த அளவுக்கு எல்லாரும் சீசன்ல ரஜினிக்கு அவர் வந்து கடைசியாக பாட்டு போட்டது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி. நீங்க பாத்தீங்கன்னா ரஜினி படங்கள் ஆரம்பத்துல ஒரு 4-5 படத்துக்கு அப்புறம் வந்து ரஜினி இளையராஜா இருக்கவே இல்லை. பூரா பாத்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் விடுங்க, தேவா, எஸ்.ஏ. ராஜ்குமார், இந்த மாதிரி பல்வேறு ஹாரிஸ் ஜெயராஜ், இந்த மாதிரி நிறைய பேத்துக்கிட்ட இசையமைச்சுக்கிட்டோம். தெரிஞ்ச அந்த ஜானி, அப்புறம் அந்த டைரக்ட் பண்ண படம் ராஜாதி ராஜாவா, மலையோரம், அந்த அந்த அதெல்லாமே அது வரலும் தான் இளையராஜா இருந்தார். அதுக்கப்புறமே ரஜினி அவரோட இருக்கு. அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா அது தெரியாது. இளையராஜாவை வந்து ஒரு குறைச்சலா தான் பயன்படுது. கமல் தான் இளையராஜாவுக்கு, ரஹ்மான் வந்ததுக்கு அப்புறமும் கமல் தான் வந்து ரஹ்மானை அவாய்ட் பண்ணார். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மேடையில் மட்டும் இல்லை, ஏற்கனவே சொல்றாரு, இந்த மேடையில வந்து என்னைய விட வந்து அதிகமா கமலஹாசனுக்கு தான் நல்ல பாட்டு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற பாட்டு கொடுத்தாருன்னா கமலஹாசன் தான் நிறைய படத்துக்கு யூஸ் பண்ணார். ஏஆர் ரஹ்மான் வந்தபோது அவரை அக்செப்ட் பண்ணாதவர் வந்து கமல். அதனாலதான் தென்னாலி படத்துக்கு ஏஆர் ரஹ்மானை கூப்பிட்டு போது ரஹ்மான் கமல் படத்துக்கு வேண்டாங்க அப்படின்னாரு, ஒதுங்கினார். அப்புறம் ரவிக்குமார் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்ட படம் தான் இசையமைச்சார். நிறைய படங்கள் போட்டாங்கன்னா ஏஆர் ரஹ்மான் போன்றவர்களாம், ஹாரிஸ் ஜெயராஜ் போன்றவர்களாம் வந்ததுக்கு பிறகு கூட, தேவாவெல்லாம் வந்ததுக்கு பிறகு கூட கமல் வந்து அவங்களெல்லாம் பயன்படுத்தாமல் இளையராஜாவை தான் போட்டுட்டு அவருடைய படங்களுக்கு பூராமல் அவர் தான் போட்டுட்டு இருந்தார். அவங்கெல்லாம் பிரபலம் ஆன பிரபலம், சொந்த படங்களுக்கு அவர் தான் வச்சார். அதனால தான் கமல் மேலே அவருக்கு ஒரு மரியாதை. ரஜினிகாந்த் அவர்களுக்கு அந்த வருத்தம் இருந்தனால தான் தொடர்ந்து படம் பண்ணலையா? அப்போ என்ன இதுன்னு தெரியாது. ஏன்னா தொடர்ச்சியா எல்லா மேடையிலையும் சொல்றாரு, நிறைய படங்கள்ல அவங்க யூஸ் பண்ணல. நல்ல நல்ல பாடல்கள் கொடுத்திருக்காரு, நல்ல மெலடிகள் வந்து ரஜினிகாந்த் கொடுத்திருக்காரு இல்லையா? அவர் பாப்புலரா டாப்பா இருந்த நேரத்துல விட்டுட்டு வந்துட்டாருங்க.
ஜானி படத்துல எல்லாம் பாட்டுகள்லாம் பிரமாதமான பாட்டு. இருந்தாலும் அதுக்கப்புறம் படையப்பா போன்ற படங்கள்லாம் இப்போ எதுலையுமே அவர் இல்லையே. நீங்க அண்ணாமலை படத்திலேயே அருணாச்சலம் படத்திலேயே இல்லையே அவர். பாஷா அதுக்கு பாட்சாவெல்லாம் இல்லையே அவர். நீங்க ரஜினி படத்தை சொல்லுங்க, தளபதி படத்துக்கு பிறகு அவர் இளையராஜா மியூசிக் போட்ட மாதிரி தெரியும். தளபதி தான் எனக்கு தெரிஞ்சு கடைசி படமா இருக்கும். இளையராஜா அவர் யூஸ் பண்ணல, என்ன காரணம் தெரியாது. ஆனா இது வரலாம் யாருமே அதை கவனிக்காத மாதிரி விட்டாங்க. ரஜினி படத்துக்கு இளையராஜா இசையமைக்கிறதே இல்லை அப்படிங்கிற செய்தி அச்சு ஊடகங்கள்ல வரவே இல்லை. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இளையராஜா பாராட்டு விழா நடக்குது, இன்னொரு பக்கம் காலையில இருந்தே விஜய் அவர்கள் வந்து பிரச்சார பயணத்தை மேற்கொண்டாரு. 3 மாவட்டங்கள் போறேன்னு சொன்னாரு, 2 மாவட்டங்கள் தான் போயிருந்தார் இல்லையா? ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது ஸ்டாலினை புகழ்ந்து பேசுறாரு, இந்தியாவோட நட்சத்திரம் ஸ்டாலின் அப்படின்றாரு. அதையும் தாண்டி நேற்று வந்து எதிர்கட்சி, இன்னைக்கு வந்து எதிர்கட்சி, எல்லாரு கூடயும் போட்டி போடுறாரு, எல்லாரையும் வந்து பாருன்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்றாருன்னா மறைமுகமா விஜய் அவர்கள் தான் ரஜினிகாந்த் அவர் சொல்றாரு அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு. ஸ்டாலினையும் விஜயும் வந்து ஒப்பிடுறதுல எல்லாம் எனக்கு சம்மந்தமே கிடையாது. கூட்டத்தை சேர்த்துறதெல்லாம் வந்து பெரிய சாமர்த்தியமே கிடையாது. இது இப்போ இளையராஜா ஃபங்க்ஷனுக்கு லட்சக்கணக்கில் உட்காந்துருக்காங்க, அங்கேயும் தான் லட்சக்கணக்கில் உட்காந்துருக்காங்க. திருமாவளவன் நடத்தின ஒரு மீட்டிங்கு, இதை விட பெரிய கூட்டம் போச்சு. பத்திரிகை ஊடகங்கள் வெளியிடலை. அதான் இன்னைக்கு போட்டார், திருமாவளவன் போட்டார், என் கூட்டம் சினிமா ஸ்டார் யாருமே இல்லாமல் நான் போன கூட்டம்னு போட்டார். ஸ்தம்பிச்சு போச்சு. அப்பேற்பட்ட கூட்டம் ஒரு 2 நாளில் அனௌன்ஸ் பண்ணி 2 நாளில் சேர்ந்த கூட்டம். அந்த கூட்டம் 150 கோடி ரூபா வாங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பிரபல நடிகர் வர்றாருங்கிறதுக்கு இந்த கூட்டம் சேர்ந்து அதை விட சினிமாவிலேயே நடிக்காத திருமாவளவனுக்கு அதை விட பெரிய கூட்டம் நடக்குது. முந்தா நாள் விளம்பரம் போட்டு இன்னைக்கு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டாங்க இளையராஜாவுக்கு. கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அவரை ஏற்றி விட்றதை பற்றி ஆட்சேபம் இல்லை. அது ஓட்டா மாறுபாங்கிறத பார்க்கணும். ஓட்டா மாற்றுறதுக்கு ஓட்டா ஆள் இருக்காங்களா அதை பார்க்கணும். எந்த நம்பிக்கையில் இருக்காரு? இந்த கூட்டத்தை எல்லாம் காட்டி இதை வச்சு அமித்ஷா வந்து அவர் பேர் என்ன, ஞானேஷ்குமார், இந்த கூட்டத்தை காட்டி அமித்ஷா கிட்ட சொன்ன இவ்வளோ கூட்டம் சேர்த்துட்டாங்கன்னு சொன்னாக்கா அது அமித்ஷா வந்து ஞானேஷ்குமார் கிட்ட சொன்னால் அந்த ஓட்டா மாற்றிடுவார். அப்படி தானே போயிட்டு இருக்கு எலெக்ஷன். அந்த நம்பிக்கையில தான் போகிறேன். இல்லை சார், இவ்வளோ கூட்டம் வரவங்க, விஜய் பார்க்குறதுக்கு இவ்வளோ துடிக்கிறவங்க விஜய்க்கு ஓட்டு போடாமல் வேற ஒருத்தர் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பார்க்குறவங்களாம் ஓட்டு போடுவான்னாக்கா இன்னைக்கு தியாகராஜ பகதூருக்கு இதை கூட பெரிய கூட்டம். அவர் தான் இந்தியாவுடைய இதாக ராஜாவாக வருது உங்கள் கணக்கு பிரகாரம். 10,000 தடவையாக சொல்கிறேன். நானும் முக்தாரும் ஒரு பேட்டி கொடுத்தோம் முதல் முறையாக சேர்ந்து. 30 லட்சம் பேர் பார்த்தாங்க. அதுக்கு ஒரு டிவியில் இன்னைக்கு அது ஒரு ரெக்கார்டுன்றாங்க. அவ்வளோ பேர் பார்த்ததே கிடையாது. காந்தராஜ் முதலமைச்சர் ஆகிடுவாரா, முக்தார் முதலமைச்சர் ஆகிடுவாரா? 30 லட்சம் பேர் டிவியில் தேடி பார்த்துருக்காரு. நான் ஒன்றும் போய் ஊடாக போய் விளம்பரம் பண்ணி நான் பேசுன்னு காட்டல. தேடி சேனலை தேடி பார்த்துருக்காரு. ஆட்களை வச்சு கூட்டிகிட்டு வரல. அப்போ நான் விஜய் விட பெரியவளா சொல்லுங்க. அந்த கூட்டம் ஓட்டா மாறுனாக்கா அதுதாங்க அன்னைக்கு அந்த காலத்தில் காமராஜர் சொன்னாருங்க. அண்ணா பேச வர்றாருன்னா மாலை 8 மணி இரவு 7:30 மணிக்கு அண்ணாதுரை அவர்கள் சொற்பொழிவாற்றுவார் பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லி சேலம் போஸ் மைதானத்தில் மீட்டிங் போடுவாங்க. 7:30 மணிங்கிறது அவங்க குறிச்சிக்கிற டைம். அண்ணா வர்றது எத்தனை மணிக்கு வர்றது தெரியுங்களா? 10:30 மணிக்கு வருவார். ராத்திரி உட்காந்துருக்கும், லட்சக்கணக்கில் உட்காந்துருக்கும். நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன். அண்ணாவனுடைய கூட்டத்துக்கு மாத்திரம் எனக்கு அனுமதி உண்டு. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கத்தம், அந்த சனியை எங்கே போச்சுன்னு தெரியல, இன்னும் வந்து தின்னக்கூட இல்லை. பள்ளிக்கூடத்தில் வந்தது பையன் தூக்கி உள்ள போட்டுட்டு அப்போ வீட்டில் வேலைக்காரர் ஆறுமுகன்னு ஒருத்தர் இருக்கார், அவரை கூட்டிகிட்டு போயிட்டார். மற்ற வேலைக்காரர் கூட்டி வரதான் கூப்பிட்டு போவார். ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு மாட்டுக்கு போயிட்டால் எங்கே போனான்னே தெரியல. எங்கள் அப்பா சொல்லுவார், இன்னைக்கு அண்ணா பேசுகிறாரு. அவன் அங்கே தான் போயிருப்பான். 12 மணிக்கு தான் வருவான். 10:30 மணிக்கு முடிஞ்சு 10:30 மணிக்கு மீட்டிங் ஆரம்பித்து 12 மணிக்கு முடியும். தூக்கம் வந்துடும் எனக்கு. எங்கள் அந்த ஆர்வம் ஆள் என்னை தோளில் தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு வந்து சேர்த்துவார். அப்படி உட்காந்து இப்போ கேட்டுருந்துக்கு. அப்போ காமராஜருக்கு என்ன காங்கிரஸ்காரருங்க பேசுனாங்கன்னா
அந்த கடலை விற்கிறவங்க கூட யாரும் வர மாட்டான். ம். காலி மைதானம், பெரிய மைதானத்திலே போட மாட்டாங்க, காலி மைதானம். அதுதான் காமராஜர் அப்ப சொன்னார், கூட்டம் அவர்களுக்கு ஓட்டு எங்களுக்கு. ம். தேர்தலில் திமுக ஜெயிக்காது, ம். ஜெயிக்கிறது காங்கிரஸ் தான் ஜெயிச்சு. ம். கூட்டம் அவர்களுக்கு ஓட்டு எங்களுக்கு. கூட்டம் யாருக்கு வேணாலும் வரும். மறுபடியும் சொல்றேன், அதே உதாரணம் தான். சேலத்தில் நயன்தாரா நகை கடை திறக்கிறதுக்கு வந்தாங்க, 3 லட்சம் பேர். சேலம் மாட்டிக்கிட்டு முடிச்சுது. நான் தெரியாதனமா அன்னைக்கு சேலத்துக்கு போயிருந்தேன். நயன்தாரா பார்க்கவா? நான் அந்த அம்மா வர்றது எனக்கு தெரியாது. அந்த நகைக்கடை வந்து எங்க வீட்டுல இருந்து 6 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. எங்க வீட்டுல இருந்து நான் வெளியே போக முடியல, எனக்கு விஷயமே தெரியாது. நைட்டு ட்ரெயின்ல வந்து 5 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்து தூங்கிட்டு எந்திரிச்சு நான் 9 மணிக்கு 10 மணி போல வெளியே கிளம்ப போறேன். கார் எடுத்துக்கிட்டு வெளியே வர்ற, மெயின் ரோடுக்கே வர முடியல. அப்பதான் பிரதர் சார்கிட்ட கேட்டேன், என்னப்பா ஆகினாரு? அடா சொல்ல மறந்துட்டேன், நயன்தாரா இன்னைக்கு வந்திருக்காங்க, சேலமே என் ப்ரோக்ராம் பூரா காலி, எங்கேயுமே போக முடியல. அந்த மாதிரி சாயந்தரம் நான் 7, 8, 9 மணிக்கு தான் போச்சு. அன்னைக்கு பூரா ஒன்றும் பண்ண முடியல. அப்பதான் சொன்னாங்க சேலத்தில், இந்த மாதிரி எலெக்ஷன் நின்றுச்சுன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தான். அப்பேற்பட்ட கூட்டம். ஒண்ணுமே இல்லை, முந்தா நாள் போட்ட விளம்பரத்துக்கு இளையராஜாவுக்கு அதே லட்சக்கணக்கான பேர் வந்து நின்ட்டாங்க. திருமாவளவன் ஒரு விளம்பரம் இல்லாம போட்டார், அது எப்பேற்பட்ட கூட்டத்தை காட்டினார். இதை விட பெரிய கூட்டம் இன்னைக்கு போட்டிருக்காரு. இதுக்கு எந்த ஊடகமும் வந்து சொல்லல, மறைச்சாங்க. இவருக்கு இவ்வளவு விளம்பரம், மைக்கு ஒர்க் பண்ணல, 2 நிமிஷம் தான் பேசினார். பேசுனது என்னன்னு தெரியல, மேடையில் ஏறி இப்படி இப்படி போனார், அவ்வளவுதான். திரும்ப பேசிட்டாரு, அரியலூர்ல எல்லாம் பேசிட்டாரா? என்ன பேசினாரு? இதுதான் வழக்கம் போல திமுக வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றல. யார் இதை சொல்லல? நீதான் முத ஆள. சரி, பார்க்கலாம், ரைட்டு, ட்ரை பண்ணுங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கு விஜய் மீது ஏதாவது சின்ன வருத்தமோ பொறாமை இருக்கு? தன்னுடைய அனுபவத்தை சொல்றாருங்க. ரஜினி என்னென்ன அவஸ்தைப்பட்டாரோ அதே அவஸ்தைத்தான் விஜயும் பட்டுக்கொண்டிருக்கிறார். அதனால அவர் வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லையே. அதைத்தான் அவர் சொல்றாரு, புரிஞ்சுக்கப்பான்றார். நான் ஏன் வரலங்கிறது புரிஞ்சுக்கோ. கட்சியை ஆரம்பிச்சிட்டாருங்க அவரு. இவராட்டமே கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு, தலைவர்கள் எல்லாம் போட்டாரு. இவர் இன்னும் அதையே பண்ணலையே. அவரு செயல் தலைவர் போட்டாரு, பொருளாதார போட்டாரு, இதை போட்டாரு, விளம்பரம் இது போட்டாரு. தலைமை கழகம் வந்து ராகவேந்திரா கல்யாண மண்டபம் தான் தலைமை இடம், அதெல்லாம் போட்டு அனௌன்ஸ் பண்ணி ஆஃபீஸ் எல்லாம் போட்டாச்சு, தேர்தல் பணிக்குழு போட்டாச்சு, எல்லாம் போட்டு முடிச்சுட்டாருங்க. முடிச்சுட்டு ஹைதராபாத்தில் ஷூட்டிங்க்கு போறாரு. உடம்பு சரியில்லைன்னு படுத்தாரு, கொரோனா வந்துருச்சுன்னாரு, உயிருக்கு ஆபத்தான நிலையில் அனுமதி அப்படின்னு எல்லாம் போட்டாங்க. ஒரு வாரம் படுத்திருந்தாரு, ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணாரு, படத்தையே ட்ராப் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, மருத்துவர்கள் ஆலோசனை, ரஜினிகாந்துக்கு முழு ஓய்வு தேவை. அதுக்கப்புறம் பாஜகவால் ஒன்றும் பண்ண முடியல. இதுக்கப்புறம் அவரை மிரட்டினா, தலைவர் உடம்பு சரியில்லைங்கிறாரு, உன் கட்சி ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவர் செத்தாலும் பரவாயில்லன்னு கூப்பிடுறியாடான்னு ரசிக கேட்க ஆரம்பிச்சான். பேக் ஃபயர் ஆயிடுச்சு. சரி, ரஜினி வரல, விட்டுட்டார் அமித்ஷா. அப்புறம் அப்படி தேடினார், இந்த தம்பி மாட்டிச்சு. இப்போ சுற்றி ஓய் பிரிவு இது பாதுகாப்புன்னு போக சொல்லி உளவுத்துறையை சுற்றி போட்டார். அருண்கிற ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கட்சியில் சேர்த்துட்டார். எங்கெல்லாம் சொத்து வச்சுருக்கேங்கிறத அவர் பார்த்து சொல்லிட்டு இருக்கார் அமித்ஷா கிட்ட. இவர் யாரையெல்லாம் சந்திக்கிறார், யாரை பார்க்குறாருங்கிறத வந்து உளவுத்துறை அமித்ஷா கிட்ட சொல்லிட்டு இருக்குது. ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கூட அமித்ஷாவுக்கு தெரியாமல் ஒரு ஆள் போக முடியாது. இல்லை, அப்படி வந்து திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு தான் விஜய் கிளம்புனாங்கன்னா, கூட்டணி வச்சிருந்தாலே வந்து ஓட்டு பிரியாம இதா இருக்கும் இல்லையா, பாஜக இருப்பாங்க இல்லையா அதிமுக. அதைத்தாங்க இப்போ அதைத்தான் உங்களுக்குலாம் நீங்கள்லாம் எவ்வளோ நீங்கள் தலைகள் என்னன்னா, பாஜகவினுடைய ஆதரவோடு நீங்கள் நிற்கிறீங்கிற தகவல் வெளியே வந்தாலே நேர்மையாக தேர்தல் நடந்தாக்க ஒரு ஓட்டு கூட விடுவார். அது அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை உங்களுக்கே புரியும். தடுமாறுறார். மணிப்பூருக்கு போறார், எங்க அம்மாவை பத்தி கவனமா பேசிட்டாங்கிறார். ஜிஎஸ்டி வரியை குறைக்கிறார். 4வது துண்டா உடைச்சிருந்தா அதிமுகவை ஒன்னா சேர்த்ததுக்கு அமித்ஷா ஓடியாடுறார். ஏன்னா இவ்வளவு நாள் தேர்தல் ஆணையத்தை வச்சு வேலையை முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க.
இப்போ மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வேண்டிய நிலைமை இப்போ ஞானேஷ்குமார் மாட்டிக்கிட்டார். கேள்விப்பட்ட அளவில் நாட்டை விட்டு ஓடி போயிட்டாருங்கிற மாதிரிலாம் தகவல் வருது. அந்த அளவு ஓட் ஷோருங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு ஏதோ பிரணவ மந்திரம் மாதிரி ஆகிப்போச்சு. ஓம் நமச்சிவாயங்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஓட் ஷோர். அந்த அளவுக்கு பேர் வாங்கிடுச்சு மக்கள். அது மாதிரி நிலைமையில அனைத்து இந்தியாவில் ஆரம்பிச்சோன்னா பிரிவினை வராதா? அனைத்து இந்தியான்னு போட்டு நான் இதுக்கு மேலே இதெல்லாம் சொல்லி தான் இது பண்ணிட்டார், தப்பிச்சார். கலைஞர் உடனே அண்ணா அந்த சமயத்தில் சாமர்த்தியமா அது 62 எலெக்ஷன் 62 எலெக்ஷன்லேயே வந்து பிரிவினை கட்டாத இதை தடை செய்யணும். அப்போ எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருந்தார். அப்போ அந்த நேரத்தில் வந்து அண்ணா வந்து திராவிட நாடு கோரிக்கையை கை விட்டுட்டேன்ட்டார், ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டார். சைனீஸ் அக்ரஷன், சீன நாட்டினுடைய ஆபத்து இருக்கின்ற சூழ்நிலையில் இந்தியாவை நான் பலவீனப்படுத்த விரும்பவில்லை. அதனால் இந்தியா ஒன்றாக இருந்தால்தான் சீனர்களை எதிர்க்க முடியும் என்ற காரணத்தினால் நான் திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டு விடுகிறேன். ஆனால் அந்த பிரிவினை கேட்டதுக்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றது. தற்காலிகமாக ஒத்தி வைத்திருக்கிறேனே தவிர கொள்கையை கைவிட்டு விடலை. அதை காட்டும்போது சட்டபூர்வமாக ஆக்ஷன் எடுக்க முடியும். இதெல்லாம் அப்போ நடந்தது. எமர்ஜென்சி டைமில் வந்து இந்த காரணம் காட்டி அப்போ தான் கேள்வி முறையே இல்லை, யாரை வேணாலும் உள்ள தள்ளணும். அதில் உள்ள தேட போகிறாங்கன்றதுக்காக தான் அந்த பேரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றினேன். ஆனால் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் படிக்கணும் தான். பாவம் என்னை பொறுத்தவரைலாம் இன்னும் விஜய் வந்து அரசியலை சீரியஸாக எடுக்கலைங்கிறதா என்னுடைய இது அனுமானம். மிரட்டுறாங்க, வேறு வழி இல்லை, வந்துட்டு இருக்காங்க. சுற்றி உளவுத்துறை அதிகாரிகள் 10 பேர் பாதுகாப்புங்கிற பேரில் அருண்குமார்கள் வந்து வீட்டுக்குள்ளாரே உட்காந்துக்கிட்டு எங்கெல்லாம் சொத்து வச்சிருக்கான்னு கணக்கு போட்டுருக்காரு. என்ன பண்ணுவார்? சொல்கிறத கேட்டுட்டு தான். ரொம்ப நன்றி. அவங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.